வணக்கங்க. வீடே மணக்கும் கருவாட்டு குழம்பு சுண்டல் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நைட்டே சுண்டல் எடுத்து ஊற வச்சுட்டேங்க. மொச்சக்கட்டை, பெரும்பயிறு, கிட்னி பீன்ஸு, மூக்கடலை எல்லாத்தையும் நான் கலந்து வச்சுருந்தேங்க. எல்லா சுண்டலையும் சேர்த்து அதையே நைட்டை ஊற வச்சு காலையில் எழுந்து குக்கரில் போட்டு கல் உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அது திட்டமான உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. புளி ஒரு 50 கிராம் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, வாழைக்காய், பூண்டு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ ஏற்கனவே கரைச்சி வச்ச புளியில் இந்த குழம்பு மிளகா பொடி, கல் உப்பு, மஞ்சத்தூளை சேர்த்து கலந்து வச்சுக்கிறேங்க. இதை இந்த கருவாட்டு குழம்பு கிராமத்தெல்லாம் அப்போல்லாம் நான்வெஜ்னால் இது கருவாட்டு குழம்பு அப்படி தான். மீன் அது எப்போயோ ஒரு டைம் தான் கிடைக்கும். ஆனால் நிறைய மழை பெஞ்ச டைமில் தான் கிடைக்கும் மீனெல்லாம். அதனால் கருவாட்டு குழம்பு தான் இருக்கும் அதிகமாக. இந்த வானலை வச்சு எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்க. சின்ன வெங்காயம் வதங்கினவுடனே பூண்டும் போட்டு வதக்கணுங்க. பூண்டு வதங்கினவுடனே தக்காளியும் போட்டு வதக்கணுங்க. இந்த கருவாடு சிக்கன் குனியா ஜுரம் வந்தவங்களுக்கு டாக்டரே சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் இந்த மழை நாளில் சாப்பிட்டா முட்டி வலிலாம் வராமல் இருக்கும். இந்த பனியால் முட்டி வலி, கை கால் வலிலாம் இருக்கிறது இல்லாமல் இருக்கும். நம்ம கத்திரிக்காய், வாழைக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசல், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், அதை ஊற்றிடணுங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கட்டும். அதுங்காட்டி நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிக்குவோம். நான் 4 பொடி கருவாடு வாங்கியிருக்கேங்க. காரக்கருவாடு எல்லா கருவாடும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இதை இந்த தலையை கிள்ளிட்டு சுடுதண்ணி சுட வச்சு இதை அலசி எடுத்துக்கணுங்க. 2 தடவை கழுவி எடுத்துக்கணும். இந்த கருவாட்டு குழம்ப வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது தாங்க. கருவாட்டு குழம்புலாம் செய்கிற முறையில் செஞ்சால் கருவாட்டு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு போட்டு அந்த சுண்டலும் போட்டு நல்லா கொதிக்க வச்சா கருவாட்டு குழம்பு ரெடிங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.